Hi everyone, welcome back to TCF Tamil Coding Foundation YouTube channel. In this video, அடுத்ததா நம்ம C programming tutorial என்ன பார்க்க போறோம் அப்படின்னா operators topics தான் பார்க்க போறோம். Operatorsனா என்ன அப்படின்றத கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம் and example programs நம்ம work பண்ணி பார்க்கலாம். We going to start session 4. So operators in C. What is operator? First of all, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் we can go to the operator types. So operator என்ன அப்படின்னா it is a symbol used to perform operations on variables and values. For example, calculations பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆப்ரேட்டர் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவைப்படுறது கண்டிப்பா பிசி தேவை, கம்ப்யூட்டர் தேவை அண்ட் அதுல சாஃப்ட்வேர் ரிக்வயர்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கணும். ஸோ இதை வச்சுட்டு தான் வீடியோ எடிட்டர் என்ன பண்ணுவாரு, வீடியோவை எடிட் பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ வீடியோ எடிட்டருக்கு இது ரெண்டு தான் டூல். ஒன்று கம்ப்யூட்டர், அதுல இருக்கிற ஓகேவா, ஒன்று கம்ப்யூட்டர் அண்ட் அதுல இருக்க சாஃப்ட்வேர். இதுதான் ஆப்ரேட்டர்ஸ். எதுக்காக? வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படின்னும் போது. ஓகேவா? அண்ட் அனதர் திங் இஸ், அப்ப வீடியோ எடிட்டரை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அவங்க யாருன்னா ஆப்பரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் என்ன வீடியோவை நம்ம எடிட் பண்ண போறோம்ன்றத அதையும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஆப்பரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்னா ஜென்ரலி நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய நம்ம ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்க இந்த வேரியபிள்ஸ்ல பார்க்கலாம். இப்போ a = 10 அண்ட் b = 5ன்னு கொடுத்துருக்கா இல்லையா? இப்போ இந்த செகண்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்க அப்படின்னா sum = a + b அப்படின்னு கொடுத்துருக்க, ரைட்? இப்ப இந்த சம் வேரியபிள் இதை தனியா எடுத்துப்போம். இப்ப இதுல இந்த ஈக்குவல் டு அப்புறம் இந்த பிளஸ் சிம்பிள் இது இல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சம் ஏ அப்புறம் பி, இதுல ஏதாச்சும் மீனிங் இருக்கா? இல்ல. இப்ப நான் இதுவே இதுல சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இப்படின்ட்டு இந்த ரெண்டு சிம்பிளை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன புரியுது, ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்றோம்? சில ஸ்டோர் பண்றோம். ஸோ இப்போ இதுக்காக நம்ம யூஸ் பண்றது, நம்மளோட மெயின் டாஸ்க் என்னது? ஆடிங் டூ நம்பர்ஸ் அண்ட் ஸ்டோர்ட் இன் டு சம் வேரியபிள். அப்போ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா ஆட் பண்றதுக்கு பிளஸ் ஆப்ரேட்டர் வேணும் அண்ட் அதை வேரியபிள் அசைன் பண்றதுக்கு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வேணும். இது ரெண்டு தான் என்னது அப்படின்னா ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு கால்குலேஷனை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் கண்டிப்பா வேணும். அதை தான் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ரேட்டர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? கால்குலேஷன்ஸ் எதுவும் பண்ணிக்க முடியாது. ஓகே? அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வேரியபிளுக்கு பேர்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேரியபிளுக்கு பேரு ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ ஆட் பண்ணி இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்போ வேரியபிள்ஸுக்கு பேரு ஆப்பரன்ஸ். அந்த வேரியபிள் இருக்க வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் டைப்ஸ் ஆஃப், அதுதான் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். பிளஸ் இஸ் அன் ஆப்ரேட்டர், ஆல்சோ ஈக்குவல் டு மே இஸ் அன் ஆப்ரேட்டர். இப்ப டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன இருக்கு அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு? நார்மலா நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல பாக்குறது தான், ரைட்? ஸோ பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ். இந்த மாடுலஸ்க்கும் டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 123 / 10 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இதுக்கு எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 12.3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 10ஆல ஒரு நம்பரை டிவைட் பண்ணனா அதுல இருக்கிற கடைசி நம்பர் ஒரு பாயிண்ட் தள்ளி போயிடும். அதுதான்
டிவைடோட வேலை. அண்ட் இதுவே நான் இப்போ மாடுலஸ் பண்ணும்போது 123 மாடுலஸ் ஆஃப் 10 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த டாட்க்கு அப்புறம் என்ன வேல்யூ போகுது, அதாவது கடைசி டிஜிட்டோட கடைசியில் இருக்கிற டிஜிட்டோட நம்பர் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் மாடுலஸ். அதாவது கோஷன்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்றது மாடுலஸ், ரிமைண்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்றது தான் டிவைடர், நார்மலா பண்றது டிவைடர், ரைட்? இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாடுலஸ் அண்ட் டிவைட்க்கு. மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். அண்ட் இப்போ இதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். லெட்ஸ் ஓப்பன் சி ப்ரோக்ராம், டர்போ C++. சீக்கிரமா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு மாறிடலாம். ஸோ 2 ஹெடர் ஃபைல் டைப் பண்ணிக்கிறேன். conio.h and void main. இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், நான் இப்போ இந்த டிவைட் சொன்னேன் இல்லையா, அதை நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் டேக் இன்டீஜர் வேல்யூ a, b. எப்பயுமே a, b தான் தரணும்லாம் கிடையாது, நீங்கள் எனி வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளோட்டில் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, printfல enter the a and b value அப்படின்னு ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிட்டு values scanfல வந்துட்டு a and b ரீட் பண்ணிக்கலாம். %d is a formatter, ampersand a, ampersand b, அவ்வளவுதான். இப்போ x equal to என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண போறோம். a divided b, a divided b. அண்ட் இப்போ டிவிஷனுக்கு a and b டிவைட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்றது பாருங்க. நான் டிவைடுன்னு சும்மா ஒரு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டிவிஷன் டிவைட் பண்ணி வர வேல்யூ வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ளோட்டில் இருக்கும். ஸோ அதனால %f, ஏன்னா எக்ஸ் வேரியபிள் நம்ம ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே எக்ஸ் வேரியபிளில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, a டிவைடட் b வந்து கொடுக்குறேன். சாரி, மாடுலஸ் கொடுக்குறேன். பர்சன்டேஜ் a %b. இப்போ இந்த மாடுலஸ்க்கு என்ன வருது, நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி டைப் பண்ணாதான் அவுட்புட், இதே மாதிரி தான் டைப் பண்ணணும்னு எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ ஒரே நம்பர் டிவைட் பண்ணும்போது என்ன வருது, மாடுலஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா, தெரியுதா? டிவைட் பண்ணும்போது 12.0 போயிடுச்சு, அந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கல. மாடுலஸ் பண்ணும்போது அந்த லாஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, கோஷன்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்னொரு திங்குமே நம்ம வந்து பண்ணலாம். இதையுமே ஃப்ளோட்ல கொடுத்துடலாம். a and b ஃப்ளோட்ல கொடுத்துடலாம். இந்த இடத்துல அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, scanfல %f வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃப்ளோட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்மளால பர்சன்டேஜ் கொடுக்க முடியல. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இல்லீகல் யூஸ் எரர் காமிக்குது. அதனால நம்ம வந்து இதை இன்ட்லேயே வந்து வச்சுக்கலாம். பட் கான்செப்ட் இதுதான், டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ ரிமைண்டர் அண்ட் மாடுலஸ் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ குவாஷன்ட் கடைசியாக கீழே இருக்கிறது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். Okay, and next we are moving to
Next we are moving to example program பார்த்தாச்சு. ஸோ அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் we moving to relational operators. relational operatorனா ஒன்றும் கிடையாது. ரிலேஷனல்னா வந்து கம்பாரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேரியபிளில் இருக்க வேல்யூவை இன்னொரு வேரியபிளில் இருக்க வேல்யூவோட கம்பேர் பண்ணுறது, அதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஈக்குவல் ஆப்ரேட்டர் இருக்குது, நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இருக்குது, கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர், லெஸர் தென் ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. இதை கம்பேர் பண்ணி என்னப்பா வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று 1 அப்படி இல்லைன்னா 0. 1னா வந்து ட்ரூ, ஓகே, 0 அப்படின்னா ஃபால்ஸு. ஓகே, இப்போ A கிரேட்டர் தென் B இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். ஆர் அப்படி இல்லைன்னா பைட் சைஸ் வந்து பிரிண்ட் ஆகும். சம் கேசஸில் 16 பிரிண்ட் ஆகும், சம் கேசஸில் 8 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலுமே அது வந்து ட்ரூ தான். இல்லை சம் கேசஸில் 1னே பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் இது ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸுக்கு 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ ரெண்டு வேரியபிள் இருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணி ட்ரூவாக இருக்குன்னா 1, ஃபால்ஸாக இருந்ததுன்னா 0. இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு டர்போ C++. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக டைப் பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சேவ் நவ் கரண்ட்லி. ஓப்பன் இட் அண்ட் include stdio.h and conio.h. இது எப்பயுமே மறக்காதீங்க இந்த டேட்டா ஃபைல. void இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு வேரியபிள் x, y அப்படின்னு வச்சுக்கலாம், இன்னொரு வேரியபிள் zன்னு வச்சுக்கலாம். ஸோ மூணுமே இன்டீஜர் தான். அண்ட் CLR SCR போட்டுட்டு கிளியர் ஸ்க்ரீன். x ஈக்குவல் டு இப்போ என்ன வேல்யூ தர போகிறேன்னா 100 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி y ஈக்குவல் டு 230 அப்படின்னு தரேன். இப்போ நான் ஒரு லைன் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ ஒயை விட கிரேட்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இல்லை இதை நம்ம ரன் டைமில் கெட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு கான்செப்டோட பண்ணலாம். என்டர் த எக்ஸ் அண்ட் y values, scan of %d 2 times and ampersand d ampersand x variable and ampersand y ரெண்டு வேரியபிள் ரைட்டா. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு we are checking now. ஓகேவா? என்னன்னு கொடுக்குறோன்னா z ஈக்குவல் டு x கிரேட்டர் தென் y அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம இப்போ ரன் டைம்ல தான் இன்புட் கொடுக்க போறோம். எக்ஸோட வேல்யூ இந்த z வேல்யூ இஸ் அப்படின்னு போட்டு %d போட்டுறேன். ஏன்னா வரக்கூடிய வேல்யூ 1, 0 அப்படி இல்லைன்னா 1ன்னு வரப்போகுது. அப்போ அதுவும் இன்டீஜர் தான். இப்போ z ஈக்குவல் டு x கிரேட்டர் தென் y அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நான் ரன் டைமில் எக்ஸோட வேல்யூ அதிகமாக கொடுத்தேன் கம்பேரிங் வித் y அப்படின்னா எனக்கு வந்து zல 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லை எக்ஸோட வேல்யூ y விட கம்மியாக இருக்குன்னா 0 அப்படின்னு வரும். லெட்ஸ் செக். இப்போ இங்கே 100 தரேன், இங்கே 230 கொடுக்குறேன். எக்ஸோட வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் தர வேரியபிள் வேல்யூ எக்ஸ், செகண்ட் தரது ஒய். அப்போ எக்ஸ் ஒய்யை விட கம்மியாக இருக்குது. ஆனால் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்தேன், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்னு கொடுத்துருக்கேன். ஸோ த இசட் வேல்யூ இஸ் 0. இப்போ இதை இப்படி கொஞ்சம் மாற்றி கொடுப்போம். 230 அண்ட் 100. இப்போ வந்து 1. இப்போ ஏன்னா எக்ஸில் தான் 230 இருக்குது அண்ட் ஒயில் 100 இருக்குது. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இதுலேயே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டைரெக்டாகவே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். printf
இந்த லைனை வந்துட்டு நான் இப்போ இது வந்து எனக்கு தேவையில்லை, அதனால கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் அஃபெக்ட் ஆகாமல் அதை கொஞ்ச நேரம் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கமெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா டபுள் ஸ்லாஷ் போடுற கோடு எதுவுமே வந்துட்டு ரன் ஆகாது, ஜஸ்ட் அது பாட்டுக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம printfல டைரக்டாகவே டைப் பண்ணுறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. the result is அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா இங்கே % d போட்டுடலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னா x greater than or equal to y. x ஓட வேல்யூ ஒன்று y விட கிரேட்டரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவல்ட்டா இருக்கணும். இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ தான். கிரேட்டரா இருந்தாலும் ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு இருந்தாலும் ட்ரூ. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டுமே 100 அப்படின்னு கொடுக்குறேன். 1 ஏன் 1 வருது அப்படின்னா நார்மலாக நான் கிரேட்டர் தென்னு கொடுத்தேன்னா எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டராக மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஈக்குவல் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா 0 தான் வரும். பட் நான் இப்போ இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடும்போது எனக்கு இந்த கண்டிஷன் அப்படி இல்லைன்னா அந்த கண்டிஷன் ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கிரேட்டராக இருக்கணும். ட்ரூ. ஓகேவா? அதே மாதிரி கிரேட்டர் வேல்யூ கொடுத்தாலும் ட்ரூ தான். கிரேட்டர் வேல்யூ கொடுத்தாலும் ட்ரூ தான். ஓகேவா? எப்போ இது ஃபால்ஸ் ஆகும்னா லெஸர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. வேற என்ன இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு ஈக்குவல் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ ஈக்குவல் டு ஈக்குவல்னு நான் தரும்போது லெட் மீ கிளியர் யூ, கண்டிப்பாக வேல்யூ வந்து ஈக்குவலாக மட்டும்தான் இருக்கணும். ஈக்குவல் சிம்பிள் 2 வாட்டி போட்டிங்கன்னா அது ஈக்குவல் டு ஈக்குவல். எக்ஸில் இருக்கிற வேல்யூ ஒய்ல இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது ட்ரூ வரும், சேமா இல்லைன்னா ஃபால்ஸு. ஓகே, இப்போ ரெண்டுத்துலேயும் 100 தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் ஈக்குவல் டு ஈக்குவல் சேமாக இருக்கணும் வேல்யூ. இதே சேமாக இருக்கக்கூடாதுன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஒரு ஈக்குவல் டு எடுத்துகிட்டு போடுங்க, நாட் ஈக்குவல் டு. இப்போ சேமாக இருக்கக்கூடாது. சேமாக இல்லைன்னா 1, சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மூவ் பண்ணோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட். இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இதை இப்போ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 கண்டிஷன் சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு அண்டோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஆம்பர்சன்ட் போடணும். ஆரோட சிம்பிள் கீபோர்டில் இந்த மாதிரி வெர்டிகலாக லைன் வந்து இருக்கும் என்டர் பட்டனுக்கு மேலே. ஓகேவா? அது 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டிங்கன்னா நாட் சிம்பிள். ஸோ இது என்னன்றதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலி பார்க்கலாம். இதே ப்ரோக்ராமில் இப்போ நான் வந்துட்டு 2 கண்டிஷன் வந்து கொடுக்க போகிறேன். இதே பிரிண்ட் லைனை. ஓகேவா? ஸோ x greater than or equal to y னு கொடுக்குறேன். I just want another one variable. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா kன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இல்லை ஆல்ரெடி z இருக்கு இல்லையா? ஸோ z வேரியபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 இன்புட் நான் வந்து கெட் பண்ண போகிறேன், x, y, z. இப்போ நான் கெட் பண்ணுற வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா x greater than y. ஓகேவா? அட் த சேம் டைம் x ஓட வேல்யூவை y கூடயும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி x greater than z. சாரி, x கூடயும் x ஓட வேல்யூ y கூடயும் கம்பேர் பண்ணணும், x ஓட வேல்யூவை z கூடயும் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? 2 கண்டிஷன் ஒரே நேரத்தில் நான் வந்து செக் பண்ணணும். இப்போ புரியும் நினைக்கிறேன். அண்ட் 2 கண்டிஷனை ஒரே நேரத்தில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். 2 கண்டிஷனுக்கு நடுவில்
இப்போ எனக்கு இங்க என்ன கான்செப்ட்னா and x greater than y and x greater than z ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் it return true. அதுதான் and ஓட வேலை. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், செகண்ட் கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 1. ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலும் it return false. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஸோ இப்போ 345 எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒயோட வேல்யூ 90 அண்ட் இசட்டோட வேல்யூ 89. இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியுது எக்ஸ் தான் கிரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அகெயின் நான் ரன் பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 500 தரேன், ஒய் ஈக்குவல் டு 450 கொடுத்துக்கிறேன். எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஆனால் இசட்ல என்ன பண்ணிடுறேன், 700 கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் இசட்டு ஃபால்ஸ் ஆயிடுது ஆக்சுவலா. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒய் கூட கம்பேர் பண்ணும்போது ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் இசட் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபால்ஸ். ஸோ ஃபைனலாக நமக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது அண்ட் சிம்பிள். ஓகேவா? அண்ட் சிம்பிள் என்ன செக் பண்ணோம்னா ஒரே நேரத்தில் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது ட்ரூ வரும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? இதே நான் இந்த இடத்துல ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணனா, நான் சொன்னேன் இல்லையா வெர்டிக்கல் பார், இந்த ஆர் சிம்பிளை நான் போடும்போது அதே வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். 500 450 எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் இஸ் ட்ரூ இல்லையா? அண்ட் இசட்லயும் இசட்ல என்ன பண்ணிட்டேன், 700 தந்துட்டேன். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் ட்ரூ, ஆனா எக்ஸ் கிரேட்டர் தென் இசட் வந்து ஃபால்ஸ். ஒரு கண்டிஷன் ட்ரூ, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ். அண்ட்ல ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூனா தான் ஃபைனல் ஆன்சர் ட்ரூன்னு வரும். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ட்ரூ, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ். நம்ம அண்ட் யூஸ் பண்ணல, இப்போ ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஆர் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே இட் ரிட்டர்ன் ட்ரூ தான். ஓகேங்களா? இப்போ நாட் அப்படின்றது என்னதுன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருமோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை புரிய வைக்கிறதுக்கு நாட்டுக்கு நான் தனியாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இங்க நாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். எக்ஸ் கிரேட்டர் தென் இசட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்க முன்னாடி வந்து நாட் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் இசட்டா இருந்தா ட்ரூ வருமா? அப்ப ட்ரூ வந்ததுன்னா 1. நாட் வந்து என்ன பண்ணிடும், அந்த 1 0ன்னு மாத்திடும். இல்ல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா 0 வரும், 0வை 1ன்னு மாத்திடும். என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். இதுதான் நாட்டோட வேலை. 100 ஆக்சுவலி நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் இசட் கொடுத்துருந்தோம். கண்டிஷன் படி பார்க்கும்போது ட்ரூ, பட் நாட் போட்டதுனால அந்த ட்ரூ வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஒன்று ரைட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ இப்படி எடுத்துக்கலாம். ஏ பி ரெண்டு இன்புட் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்துட்டு 1 1 0 0, பி வந்துட்டு 1 0 1 0. இந்த மாதிரி வந்து இன்புட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அண்ட், ஓகேங்களா? என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏ அண்ட் பி, அதாவது ரெண்டு கண்டிஷனை கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏல 1 இருக்கு, பில 1 இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுமே ட்ரூனா அண்டுமே ட்ரூ தான் 1. அண்ட் இப்போ செகண்ட் வந்து பாருங்க 1 0, அப்போ 1 வந்து ஃபால்ஸா இருக்கு. ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். அதே மாதிரி 0 1 ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ஸோ 0. இங்க லாஸ்டா ரெண்டுமே 0 தான், ஸோ 0 அகைன். அண்ட் இப்போ ஆர் ஏ ஆர் பி, ஆர்ல வந்து என்னன்னா ஏதாச்சும் ஒரு இடம் வந்து 1 இருந்தா போதும், இட் ரிட்டர்ன் 1. ரெண்டுமே 1 இப்போ. அண்ட் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இருக்கு, ஒரு 0 இருக்கு, ட்ரூ தான். தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0 ஒரு 1, அதுவுமே ட்ரூ தான். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 0 ரெண்டுமே ஃபால்ஸ் தான். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனா தான் ஆர்ல வந்து இட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதே நான் இப்போ
ஏ நாட் அப்படின்னு எழுதுறேன்னா ஏ நாட் நாட் ஏ நாட் பி அப்படின்னு போறேன்னு வைங்க. இப்போ இங்க ஏல இருக்கிற 1 எல்லாமே 0ன்னு மாறிடும், 0 இருக்கிறது எல்லாமே 1ன்னு மாறிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு 1 இருக்கு, ஸோ 0. லாஸ்ட் ரெண்டு 1 இருக்கு, 0 இருக்கு, அதனால அங்க 1. அதே மாதிரி இங்க 1010ன்னு இருக்கிறது 0101ன்னு மாறிடும். இது உங்களுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன். இந்த டேபிள எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்க அழகா கண்டிஷன் வந்து செட் பண்ணலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஆப்ரேட்டர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ஆக்சுவலா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், அதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு காமனா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஒரு வேரியபிள்ல வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு, அதாவது அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ற வேரியபிள் தான் வந்து என்னதுன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான் வந்து என்னதுன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அது கூடவே இந்த மாதிரி சிம்பிள்ஸ், கால்குலேஷன் சிம்பிள்ஸ் லைக் arithmetic operators சேர்த்து கொடுத்தனா a plus equal to 5, a minus equal to 2, a into equal to 2, இந்த மாதிரிலாம் தரோம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால்குலேஷனை எஃபிஷியண்டா, ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனை எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான திங்ஸ் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏல வந்து இங்க 5 இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து இப்போ 10 இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இது கூட இன்னொரு 5 எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும், ரைட்? அப்போ நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா a equal to a plus 5 அப்படின்னு கொடுப்போம். இந்த மாதிரி போடும்போது இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா, இது டைம் எடுக்கும். இதை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்காக a plus equal to 5 அப்படின்னு, ஏன்னா இந்த இடத்துல வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிள் தான். ஒருவேளை 3 வேரியபிள் இருக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணலாம், தனித்தனியாக கொடுக்கலாம். ஆனால் இங்கே வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிள் தான், ஏ மட்டும்தான். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், a equal to a plus 5 கொடுக்காம a plus equal to 5 அப்படின்னு கொடுக்குறோம். ஆனால் ஒர்க் ஆகுறது இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து அசைன்மெண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசைன்மெண்ட் வித் addition, subtraction, multiplication அதெல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் அடுத்ததா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து போகலாம். 2 ஆப்ரேட்டர் வந்து இருக்கு. இன்க்ரிமெண்டிங் த வேல்யூ, இப்போ a equal to 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு வேல்யூ நான் இப்போ வந்து ஒரு வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது a பிளஸ் பிளஸ், அப்படி இல்லைன்னா பிளஸ் பிளஸ் a அப்படின்னு கொடுக்கலாம். இதுக்கு பேரு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. a பிளஸ் பிளஸ்ன்னு போட்டோம்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிளஸ் பிளஸ் a, அதாவது வேரியபிளுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர் பிளஸ் பிளஸ் ஆப்ரேட்டர் போட்டோம்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த ரெண்டுத்தோட வேல்யூ என்னன்னா, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூல ஒரு வேல்யூ ஆட் பண்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a equal to a plus 1 போட்ட மாதிரி தான் இது ரெண்டுமே. ஓகேங்களா? ஆனா இது எப்படி அந்த கொடுக்குற இடத்துல ஒர்க் ஆகுதுன்றது தான் கான்செப்ட். அதே மாதிரி தான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருமே ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணும் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு இது எல்லாத்தையும் delete பண்ணிட்டு we can type int x in variable எடுத்துக்கிற 5 எடுத்துக்கிற அதில் வேல்யூ. அண்ட் அடுத்தது நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் லைன் டேரெக்டாகவே நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இனிஷியலாக எக்ஸ் வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது, எக்ஸை பிரிண்ட் பண்ணிடுறோம். இனிஷியலாக எக்ஸில் வந்து 5 இருக்கு, அது பிரிண்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
ஒரு ஸ்லாஷ் n போட்டுட்டு நியூ லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்காக ஸ்லாஷ் n போடுறேன். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூன்றதை பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் முன்னாடி போட்டுடுறேன். எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமும் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போட்டதுக்கு அப்புறமும் நான் மறுபடியும் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்றத பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஐ ரன் திஸ் ப்ரோக்ராம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸோட வேல்யூ செகண்ட் ஸ்டெப். நான் எங்கே இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போட்டனோ அங்கே இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ தான் அந்த எக்ஸ் வேரியபிளில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொடுக்குற வேல்யூ என்ன ஆகிடும்னா எக்ஸிட் ஆகிடும். அண்ட் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண அந்த வேல்யூ தான் இருக்கும். ஸோ இப்போ கான்செப்டே என்னன்னா இந்த ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் போடுறதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டேன்னா என்ன அர்த்தம், அதாவது ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் போட்டதுக்கு பதிலாக போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் போட்டேன்னா என்ன ஆகும், வேரியபிளுக்கு அப்புறம் ஆப்ரேட்டர் போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸோ முன்னாடி கேஸில் ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது எக்ஸ் முன்னாடி ஆப்ரேட்டர் போட்டு பண்ணும்போது அந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ பிரிண்ட் ஆச்சு. ஆனால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ, எக்ஸ் வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போடுறோம் அப்படின்னா அந்த பிரிண்ட் ஆகிற அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன தெரியாது, இன்க்ரிமெண்ட் ஆகிற வேல்யூ தெரியாது. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு தெரியும், ஐ மீன் அப்டேட் ஆகும் இன்க்ரிமெண்ட் ஆகிற வேல்யூ. அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போடும்போது அதே இடத்துல எங்கே கொடுக்குறோமோ அங்கவே வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இதை பற்றி ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், பிட்வைஸ் ஆப்ரேட்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் இங்கே வந்து பிட்வைஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான், ஒன்றுமே கிடையாது. லைக் இந்த டேபிள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நான் இப்போ சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அண்ட் ஆர் நாட் இந்த டேபிளை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. இந்த டேபிளை வச்சு தான் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கால்குலேஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா A ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுக்குறேன், B ஈக்குவல் டு 14 அப்படின்னு கொடுக்குறேன், அண்ட் C ஈக்குவல் டு A அண்ட் B அப்படின்னு தரேன். ஸோ இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். சம் கால்குலேஷன் வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி A அண்ட் B அப்படின்னு சிங்கிள் ஆம்பர்சன்ட் போட்டு கொடுத்தா இது வந்து பிட்வைஸ் கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ பிட்வைஸ் கால்குலேஷன்றது ரொம்ப சிம்பிள். பிட்ஸ்னா வந்து 0 and 1 இதுதான் பிட்ஸு. அப்போ நம்ம கொடுக்குற நம்பர்ஸை பிட்ஸா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அண்ட் வச்சு அந்த டேபிள் இருக்கு இல்லையா, லாஜிக் டேபிள் நம்ம இப்போ மேலே பார்த்தோம்ல, அந்த டேபிளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கோயிங் டு சி. இப்போ இந்த 12 நம்பரை நான் பிட்ல கன்வெர்ட் பண்ணணும்னா இது எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, பைனரி நம்பர்ஸ். ஸோ அப்போ 2ஆல எல்சிஎம் எடுங்க. 12 வந்துட்டு எத்தனை தடவை வரும்னா 6 times 6. ரிட்டர்ன் வந்து எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 0. அண்ட் 6 வந்து 2 டேபிள் எத்தனை டைம் வரும், 3 times. அண்ட் ரிட்டர்ன் எதுவும் இல்லை, 0. பட் ஆனால் 3 வந்து 2 டேபிள் இல்லை. ஸோ ஒரு தடவை 2 வந்து இது பண்ணலாம். ரிமைண்டர் இதில் என்ன இருக்குன்னா 1 இருக்கும் 3ல 2ஆல் டிவைட் பண்ணும்போது. ஸோ ஃபைனலி இதுதான் நம்மளோட பைனரி நம்பர் ஃபார் 12. ஓகேங்களா? 12க்கு பைனரி நம்பர் லாஸ்ட்லேருந்து எழுதுங்க, 1 1 0 0. இதே மாதிரியே இப்போ 14க்கு பண்ணோம் அப்படின்னா 14 வந்து 7 times 2 டேபிளில் 0. அண்ட் 7 வந்து 2 டேபிளில் வராது,
6 வரும். ஸோ அதனால வந்துட்டு 3 ரிட்டன் 1 7ல் 6 போச்சுன்னா 1 இருக்கு இல்லையா. அண்ட் அதே மாதிரி 3ல் 2 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். ஸோ 1 டைம் இங்கே ஒரு 1. ஸோ இதை தலைகீழ எழுதணும். 14 1 1 1 0. இதுதான் வந்து இதோட பைனரி நம்பர்ஸ். இப்போ இந்த அண்ட் போட்டிருக்க இந்த சிம்பிளோட கால்குலேஷன் என்னது? பைனரி டேபிள் நமக்கு தெரியும் இல்லையா, இது இருக்கு இல்லையா. 1 1ன்னு இருந்தால் மட்டும்தான் 1 ரிட்டர்ன் ஆகும், மற்ற எல்லாமே 0 தான். ஸோ லெட்ஸ் கோ டு சி. ஃபர்ஸ்ட் 0, இங்கே 0 0 தான், 0 1 0 தான், அண்ட் 1 1 it return 1 again. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து 12. சரி, இதே வேற பைனரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது ரொம்ப சிம்பிள். இப்போ இது 4 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா 2 to the power of 0 2 to the power of 1ன்ற மாதிரி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 0 into 2 to the power of 0 அண்ட் அடுத்த டிஜிட் 0 into 2 to the power of 1, அடுத்து 1 into 2 to the power of 2 and again 1 into 2 to the power of 3. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது ரெண்டுமே 0 தான். ஸோ அதனால அதில் வேல்யூஸ் எதுவும் இருக்காது, 0. இதில் வந்து 1 into 2 to the power of 2, இது வந்து 4, அண்ட் இங்கே 2 to the power of 3 8 வரும். ஸோ 8 + 4 ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 12. இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எந்த பைனரி நம்பர் வேணாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆஃப் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டைரெக்டாக இந்த நம்பர் வந்து வந்துடும். அது எப்படி வந்ததுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அடுத்தது வந்து எக்ஸ்ஆர் ஆர் ஆப்ரேட்டரும் நீங்கள் அந்த டேபிளை பார்த்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது நீங்கள் எப்பயுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் நீங்கள் ப்ரோக்ராமில் இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் இது பண்ணுவீங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃப்ளோ மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் அடுத்தது எக்ஸ்ஆர் நத்திங் பட் எக்ஸ்ஆருக்கு நான் அங்கே மேலவே அந்த டேபிளில் எழுதுகிறேன். இப்போ ஏக்கு வந்து எழுதலாம் ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி அப்படின்னு போடுறேன். இப்போ எது ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கோ அதெல்லாம் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் 1. ஃபர்ஸ்ட்டு ஏல 1 இருக்கு அண்ட் பியில் 1 இருக்கு, சேமாக இருக்கு 0. அண்ட் 1 0 0 1 இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அதனால 1. அண்ட் 0 0 சேமாக இருக்கு, அதனால இது 0. ஸோ அப்போ எக்ஸ்ஆர் வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே சேமாக இருக்கிறது எல்லாமே 1 1 அப்படி இல்லைன்னா 0 0ன்னு சேமாக இருந்துச்சுன்னா அது 0. ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் 1. அதுதான் எக்ஸ்ஆரோட வேலை. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து டைல் சிம்பிள் வந்துட்டு நாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க பிட் வைஸில். அண்ட் நம்ம லாஜிக்கலில் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். பட் கண்டிஷன் என்னவோ சேம் தான். அண்ட் இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், ஓகேவா, அந்த பிடிஎஃப்ல. அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட்னா ஒன்றும் கிடையாது, மல்டிப்ளை பை 2. இது எல்லாமே 2ஆல தான் டிவைட் பண்றது, மல்டிப்ளை பண்றது எல்லாமே பிகாஸ் ஆஃப் பிட் வைஸ். இப்போ x ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. y ஈக்குவல் டு x லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 4ன்னு தரேன். இந்த மாதிரி கொடுத்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டைம்ஸ் நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க.
x லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்தேன்னா 4 வந்து 4 டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸில் இருக்க வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 10 into 4 40. அகெயின் அந்த 40 சாரி 2ஆல் தானே மல்டிப்ளை பண்ணணும் 20. அண்ட் அந்த 20 அகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 40. அண்ட் அகெயின் சாரி 40 into 2 80. and 4 times 4th time கடைசி 160. அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்னது அப்படின்னா 160. ஓகேவா? இது வந்து லெஃப்ட் ஷிஃப்டோட வேலை. ரைட் ஷிஃப்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிவிஷன் பை 2. இப்போ இதே நான் வந்து x equal to 10 போட்டுட்டு y equal to x ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 3 கொடுக்குறேன். அப்போ 2ஆல் 3 டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். 10 டிவைட் 2 என்ன வரும் 5. அண்ட் 5 டிவைடட் 2 2.5 வரும். நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். 2 divided by 2 1. so the final answer is 1. ஸோ இப்படி தான் இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லெஃப்ட் ஷிஃப்ட்னா மல்டிப்ளிகேஷன் பை 2 நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம கொடுக்கறது. அண்ட் அதே மாதிரி ரைட் ஷிஃப்ட்னா டிவிஷன் டிவைட் பை 2. இப்போ அடுத்ததா நம்ம வந்து பார்த்தோம்னா we have a conditional or ternary operator. ஓகேவா? அது என்னது இது கண்டிஷனல் ஆர் டெர்னரி அப்படின்னா இது ஷார்ட்கட் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு ஷார்ட்கட் ஆப்ரேட்டர் தான் இது. ஒன்றும் இல்லை, டைரெக்டாக கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஒரே லைன்லேயே இஃப் எல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு கொஷின் மார்க், அதாவது கொஷின் மார்க்கு இந்த கோலன், இதுதான் அதோட ஆப்ரேட்டர். அந்த கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூக்கான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கோலன் போட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸான கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ a equal to 10 அண்ட் b equal to 20 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இப்போ மேக்ஸ் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு அதில் வந்துட்டு a greater than b கொஷின் மார்க் a is to b அப்படின்னு போட்டிருக்கேன்னா ஏவோட வேல்யூ b விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ போயிட்டு மேக்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லை ஏவோட வேல்யூ பியை விட ஸ்மாலராக இருக்கு அப்படின்னா பியோட வேல்யூ போயிட்டு மேக்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஃபைனலாக நமக்கு என்னவோ வேல்யூ வந்து கிடைச்சிடும். இது நம்ம இஃப் கண்டிஷன் இஃப் எல்ஸ் கண்டிஷன் வச்சு தான் பண்ணணும் கிடையாது. இதை யூஸ் பண்ணி ஒரே லைன்லேயே நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ எது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ட்ரூக்கான ஸ்டேட்மெண்ட், இது ஃபால்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது இது வந்து ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ பியோட வேல்யூ தான் பெருசு. பியோட வேல்யூ 20 போயிட்டு மேக்ஸ் வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அப்போ இங்க 20 வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர், அதாவது கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலா இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இல்லாமல் ஃபைனலா இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னது அப்படின்னா ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில எல்லாமே இருக்கு. சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அதுல ஃபர்ஸ்ட். சைஸ் ஆஃப்னா ஒன்றும் கிடையாது, பைட் சைஸ் என்னது. ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் பைட் சைஸ் இருக்கு. இது நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம வந்து கிளியரா பார்க்கலாம். பைட் சைஸ்னா வந்து இப்போ இன்டீஜர்னா வந்துட்டு அதுக்கு 2 பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேரக்டர்னா வந்துட்டு அதுக்கு சைஸ் வந்து 1, ஃப்ளோட்டுக்குனா வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்டா டைப்புக்குமே பைட் சைஸ் இருக்கு. அந்த பைட் சைஸ் என்னன்றத டிஸ்பிளே பண்றதுக்காக தான் இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றாங்க. அண்ட் அடுத்தது கமா ஆப்ரேட்டர். நார்மலா கமா எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் வேற வேற, ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ வேற வேறன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக, இல்ல பிரிண்ட் லைன்ல டெக்ஸ்ட் தனியா வேரியபிள் தனியா காமிக்கிறதுக்காக நம்ம வந்து கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். அண்ட் அட்ரஸ் ஆப்ரேட்டர்னா வந்துட்டு அது ஒன்னே ஒன்று தான், ஆம்பர்சன்ட். நம்ம இந்த ஸ்கேன்எஃப்ல எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, பிரிண்ட்எஃப்ல ஒரு வேரியபிளோட மெமரி அட்ரஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ஆம்பர்சன்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காமனாகவே நம்ம இந்த ஸ்கேன்எஃப்ல என்ன பண்றோம், வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள்ல இந்த ஆம்பர்சன்ட்டை தான் யூஸ் பண்றோம். ஓகேவா?
அண்ட் அடுத்தது பாயிண்டர் ஆப்ரேட்டர். ஸ்டார் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், பாயிண்டருக்கு யூஸ் பண்ணலாம். பாயிண்டர் கான்செப்ட் வரும்போது இதை கிளியரா பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர், இதுல டாட் ஆப்ரேட்டர். இது வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஃபியூச்சர்ல நம்ம பார்க்க போற டாபிக்ல யூஸ் பண்ற இந்த ரெண்டு ஆப்ரேட்டர், டாட் ஆப்ரேட்டர், ஆரோ ஆப்ரேட்டர். இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ஒர்க்கு தான், ஆக்சஸிங். ஓகேவா? பாயிண்டர் கான்செப்ட் இல்லாம வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் யூஸ் பண்ணும்போது டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். பாயிண்டர் கான்செப்டோட யூஸ் பண்ணும்போது ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த டிஃப்ரெண்ட்டையும் நம்ம அந்தந்த டாபிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாயிண்டர் வரும்போது தெளிவா பார்க்கலாம். ஐ ஹோப் இவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், increment or decrement operator, assignment operators, logical operators, relational operators and arithmetic operators. So இந்த வீடியோ உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்றது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் tcf.programminghub அப்படின்ற என்னுடைய ஜிமெயிலுக்கும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம், மெயில் சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல செஷன் 5ல அடுத்த டாபிக்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is Tamselvan. Thanks for watching.